அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதத் வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 21வது பாடத்தில் அல் தர்சு அல் ஹாதி வல் அஷ்ரூன் பாடத்தில் அக்ஸாமு அதாதுல் அஸ்லியா எண்ணப்படும் எண்ணிக்கைக்குரிய எண்களை வகைப்படுத்துதல் என்ற பாடத்திலே எண்களை அறிஞர்கள் என்னென்ன அடிப்படையில் பிரிக்கிறார்கள் என்பதை பற்றியும் அதற்கான விளக்கத்தையும் நாம் படித்தோம். அதோடு முதலாவது அந்த வகையில் முதலாவது அததுல் முஃப்ரத். அந்த அததுல் முஃப்ரத்னா என்ன? அந்த அததுல் முஃப்ரதோடு நாம் அததுல் முஃப்ரதில் 1 மற்றும் 2, ஏன்னா அததுல் முஃப்ரதையும் என்ன செய்கிறாங்கன்னா எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது அதில் 3 வகையான சட்டங்களாக 3ஆக பிரிக்கின்றார்கள். 1, 1, 2 இந்த எண்ணிக்கையோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது அதுக்கு தனி சட்டம். 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது அதற்காக தனி சட்டமும், 100 மற்றும் அதனுடைய மடங்குகளோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது அதற்கு வேறு சட்டங்களும் இருக்கின்றன என்பதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். அதில் 1 மற்றும் 2 ஆகிய எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுகின்ற போது 3 சட்டங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாம் படித்து அதற்கு உதாரணத்தை படித்தோம். அந்த 3 சட்டங்கள் என்ன? அல் மஅதூது யஸ்பிகுல் அதத. இப்படிதான் வாக்கியத்தை அமைக்கணும். நாம எண்ணிக்கைக்கு முன்பாக எண்ணப்படும் பொருள் என்ன செஞ்சிடும்? முந்தி வந்துடும். அல் மஅதூத் ஆகிறது, எண்ணப்படும் பொருள் ஆகிறது. யஸ்பிகுல் அதத, எண்ணிக்கையை முந்தி வரும். இரண்டாவது விஷயம் என்னது? அல் அதது யுதாபிகுல் மஅதூத ஃபின் நவ் தத்கீரம் வ தஅனீஸன். ஆண்பால் மற்றும் பெண்பால் விஷயத்தில் மஅதூதை பின்பற்றியதாக என்ன செய்யும்? மஅதூதிற்கு எண்ணப்பட்ட பொருளுக்கு நேர்பாடானதாக அதது வரும். என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி வர்றது மஅதூத் தான் வரப்போகுது இல்லையா? 1, 2ஓட. அந்த மஅதூத் என்ன பாலில் இருக்கிறதோ, அது ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கையும் ஆண்பாலாக கண்டிப்பாக ஆண்பாலாகத்தான் எழுத வேண்டும். எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருந்தால் எண்ணிக்கையும் கண்டிப்பாக பெண்பாலாகத்தான் என்ன செய்யணும்? அமைக்க வேண்டும். அப்ப இது இரண்டாவது சட்டம். மூணாவது சட்டம் என்ன? அல் அதது வல் மஅதூத் யுதாபிகான் ஃபில் இஅராபி பிஹஸ்பி மௌகிஇஹிமா ஃபில் ஜும்லா. அததுக்கும் மஅதூதுக்கும் என்ன இஅராப் வரும்? மஅதூத் தான் முன்னாடி வந்திருக்கும், அதது பின்னாடி வரும். இது ரெண்டுக்கும் என்ன செய்யும்? என்ன இஅராப் வரும்னா, மஅதூதுக்கு என்ன இஅராப் வருகிறதோ அதே இஅராப் தான் அததுக்கு வரும். எந்த அடிப்படையில்? பிஹஸ்பி மௌகிஇஹிமா, அது எந்த இடத்துல இருக்கு. ரஃபுடைய ஹாலத்தில் இருந்துச்சுன்னா மஅதூதுக்கு ரஃபு வரும். அதே மாதிரி தான் என்ன செய்யும்? அததுக்கும் எண்ணிக்கைக்கும் என்ன செய்யும்? ரஃபு வந்துடும். அதே மாதிரி அது நசபுடைய ஹாலத்தில் வந்துருச்சுன்னா அதுக்கு நசபு வரும், மஅதூதுக்கு நசபு வரும், அதே அததுக்கு நசபு வரும். ஜருடைய ஹாலத்தில் இருந்தால் மஅதூதுக்கு ஜர் வரும், அதே மாதிரி அததுக்கு என்ன செய்யும்? ஜர் வரும். இதற்கான உதாரணங்களை, இந்த 3 சட்டங்களை நாம் ஞாபகத்தில் கொண்டு நாம் வாக்கியங்களை அமைக்கணும் என்பதற்கான உதாரணங்களையும் நாம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இப்போ மேலதிகமான ஒரு சில உதாரணங்களை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு PDF ஃபைலாக உங்களுக்கு இன்ஷால்லா வாட்ஸ்அப்பில் பதிவிடுகிறேன். இந்த உதாரணங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். முதக்கருக்கு ஒரு உதாரணம், முஅன்னஸுக்கு ஒரு உதாரணம். அந்த முதக்கரில் உள்ளதை முஅன்னஸில் உள்ளதுலையும் ஒருமையில் ஒன்றோடு இணைத்து எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதணும், 2ஓடு எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அந்த அததையும் மஅதூதையும் மட்டும் வச்சு உதாரணங்கள் அமைச்சிருக்கோம். வாக்கியங்களாக என்ன செய்யல? அமைக்கல. இப்போ உதாரணத்திற்கு ஜரசுன். இந்த ஜரசுன் என்பதை அரபியில ஆண்பாலாகத்தான் பயன்படுத்துவார்கள். சய்யாரத்துன், இது பெண்பாலாகத்தான் என்ன செய்வாங்க? அரபியில பயன்படுத்துவார்கள். இப்ப ஜரசுன் ஒன்றோடு சேர்க்கின்ற பொழுது ஜரசுன் வாஹிதுன் யஸ்பிகுல் மஅதூத். மஅதூத் முன்னாடி வந்துடணும், அதுக்கடுத்தா என்ன செய்யணும்? அதது வரணும். சய்யாரத்துன் வாஹிதத்துன், அப்போ அது பெண்பாலாக இருந்தால், மஅதூது பெண்பாலாக இருந்தால் வாஹிதத்துன் என்பதையும் பெண்பாலாகத்தான் எழுத வேண்டும்.
மஅதூது ஆண்பாலாக இருந்தால் அதையும் என்ன செய்யணும், ஆண்பாலாகத்தான் எழுத வேண்டும். அப்போ ஜரசுன் வாஹிதுன். ரெண்டாக ரெண்டோடு எழுதுகின்ற பொழுது ஜரசானி இஸ்னானி முதக்கர், சையாரதானி இஸ்னதானி, 2 வாகனங்கள். அது இது முஅன்னஸ். மிஃப்தாஹுன் மன்சிலுன், மிஃப்தாஹ் ஆண்பால், மன்சிலுன் பெண்பால். மிஃப்தாஹுன் வாஹிதுன் முதக்கர், மன்சிலுன் வாஹிதத்துன் முஅன்னஸ். மிஃப்தாஹானி இஸ்னானி முதக்கர், மன்சிலானி இஸ்னதானி முஅன்னஸ். ஜமலுன் முதக்கர், நாகத்துன் முஅன்னஸ். ஜமலுன் வாஹிதுன் முதக்கர், நாகத்துன் வாஹிதத்துன் முஅன்னஸ். ஜமலானி இஸ்னானி முதக்கர், நாகத்தானி இஸ்னதானி முஅன்னஸ். மாதிரி சௌருன் பக்கருன், சௌருன்னா காளை மாடு, பக்கரத்துன்னா பசுமாடு, அது முஅன்னஸ். அப்போ சௌருன் வாஹிதுன், பக்கரத்துன் வாஹிதத்துன். சௌரானி இஸ்னானி, பக்கரத்தானி இஸ்னதானி. அசதுன்னா முதக்கர் ஆண் சிங்கம், லபுவத்துன்னா பெண் சிங்கம். அசதுன் வாஹிதுன், லபுவத்துன் வாஹிதத்துன். அசதானி இஸ்னானி, லபுவத்தானி இஸ்னதானி. طيب பாபுன் முதக்கர், நாஃபிதத்துன் முஅன்னஸ். பாபுன் வாஹிதுன், நாஃபிதத்துன் வாஹிதத்துன். பாபானி இஸ்னானி, நாஃபிதத்தானி இஸ்னதானி. வலதுன் முதக்கர், பின்துன் முஅன்னஸ். طيب வலதுன் வாஹிதுன், பின்துன் வாஹிதத்துன். வலதானி இஸ்னானி, பின்தானி இஸ்னானி. சைஃபுன் முதக்கர், வரகத்துன் முஅன்னஸ். சைஃபுன் வாஹிதுன், வரகத்துன் வாஹிதத்துன். சைஃபானி இஸ்னானி, வரகத்தானி இஸ்னதானி. طيب பஹ்ருன் முதக்கராக பயன்படுத்துவார்கள், குர்ஃபத்துன் முஅன்னஸாக பயன்படுத்துவார்கள். பஹ்ருன் வாஹிதுன், குர்ஃபத்துன் வாஹிதத்துன். பஹ்ரானி இஸ்னானி, குர்ஃபத்தானி இஸ்னதானி. அப்போ இது இதெல்லாம் நாம் அமைக்கக்கூடிய உதாரணம். இன்ஷா அல்லாஹ் இதை படிக்கக்கூடிய நீங்களும் இதை போன்ற வாசகங்களை நாம் என்ன செய்யணும், அமைத்து கொண்டு பழக வேண்டும். அத்தோடு குர்ஆனில் இது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு சில குர்ஆனுடைய வசனங்களை வைத்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். இப்போ முதலாவது ஒன்று என்ற அந்த எண்ணிக்கையோடு அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்ற போது இந்த சட்டத்தின் இந்த அமைப்பில் அது இருக்கிறத நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ராவில் 61வது வசனம், அவங்க சொன்ன நேரத்தில், யா மூசா லன் நஸ்பிர, எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, அலா தஆமின் வாஹிதின், அலா தஆமின் வாஹிதின், ஒரே உணவின் மீது எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா தாம் என்பது மஅதூத், வாஹித் என்பது அதத். இப்ப வாஹிதுக்கு முன்ன வாஹிதின் தாமின் அல்லாஹ் சொல்லல, தாமின் வாஹிதின். அப்ப அததுக்கு முன்னாடி மஅதூத் மஸ்பூக்காக எஸ்பிகாக என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. طيب அடுத்து தாம் என்பது முதக்கர், எனவே வாஹித் என்பது முதக்கராகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அதற்கு வருகிற ஏராப், மஅதூதுக்கு என்ன ஏராப் வருதோ அதே ஏராப் தான் என்ன செய்யணும்னா அததுக்கு வரும். இப்போ தாம் என்கிற இஸ்முக்கு முன்னாடி அதுக்கு ஹுரூஃபுல் ஜாருடைய எழுத்து வந்திருக்கிறதுனால தாமின் என்று என்ன செய்கிறது, அதுக்கு ஜர்ரு வந்திருக்கிறது. எனவே தான் அதே ஜர்ரு தான் அததுக்கும் வரும், வாஹிதின் என்று என்ன செஞ்சிருக்கிறது, அந்த அததுக்கும் ஜர் செய்யப்பட்ட நிலைமையில் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. அப்ப எண்ணிக்கையை முந்தி எண்ணப்படும் பொருள் வந்திருக்கிறது, இரண்டுமே ஆண்பாலாக இருக்கிறது. மஅதூதுக்கு வந்த அதே யாராபு தான் அததுக்கு வந்திருக்கிறது. அடுத்ததாக சூரத்து நஹ்ல்ல 51வது வசனம், இன்னமா ஹுவ இலாஹும் வாஹிதுன், நிச்சயமாக அந்த கடவுளாகிறவன் ஒரே ஒரு கடவுள்தான். அப்ப இலாஹுன் என்பது மஅதூத், வாஹித் என்பது அதத். வாஹிதுக்கு முன்னாடி இலாஹ் வந்துருச்சு.
இலாஹுன் என்பது அங்கு ரஃபவுடைய ஹாலத்தில் இருக்கிறது. எனவே வாஹிதுன் என்கிற அததும் ரஃபவுடைய ஹாலத்தில் இருக்கிறது. அப்ப இன்னமா ஹுவ இலாஹும் வாஹிதுன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரத் யூசுஃப்ல 67வது வசனம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய மகன்களுக்கு சொல்கிறார்கள், தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்கிறார்கள், ஒக்கால யா பனி, என்னுடைய மகன்களே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின், ஒரே வாசலில் நீங்கள் நுழையாதீர்கள். இப்போ இதில் பாபு என்பது மஅதூத், வாஹிது என்பது அதத். அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. மின் என்ற ஹுரூஃபுல் ஜார் பாபு என்கிற இஸ்முக்கு முன்னாடி வந்ததுனால பாபு என்பது என்ற மஅதூத் ஜரு செய்யப்படுகிறது. எனவே வாஹிதின் என்பதும் ஜரு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேல பார்த்தது தஆமின் வாஹிதின், இலாஹும் வாஹிதுன், பாபின் வாஹித், இதெல்லாம் முதக்கருக்கு உதாரணம். முஅன்னஸுக்கு உதாரணம் என்ன? சூரத் நிசால 1வது வசனம், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், மக்களே உங்களது இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட இரட்சகன் என்றால் அவன்தான் உங்களை படைத்தான். எதிலிருந்து? மின் நஃப்ஸின் வாஹிதத்தின். நஃப்ஸ் என்கிற அந்த வார்த்தையை அரபியில முஅன்னஸாத்தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவார்கள். எனவே அதற்கு அடுத்து வரக்கூடிய அததும் என்னவாக வந்திருக்கிறது? முஅன்னஸாக வந்திருக்கிறது. நஃப்ஸின் வாஹிதத்து, ஒரே ஆத்மாவிலிருந்து, ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தானே அத்தகைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இந்த 3 சட்டங்களும் இதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் சூரத் பக்ரால 213வது வசனத்துல, கானன் நாசு, மக்கள் இருந்தார்கள், உம்மத்தன் வாஹிதத்தன், ஒரே உம்மத்தாகத்தான் இருந்தாங்க, ஒரே உம்மத்தாகத்தான். உம்மத்தன் என்பது முஅன்னஸ், வாஹிதத்துன் என்பது முஅன்னஸாகவே வந்திருக்கிறது. அததை விட மஅதூது முந்தி வந்திருக்கிறது. கானன் நாசு என்பது உம்மத்தன் என்பது நசபுடைய காலத்தில் இருப்பதனால கானன்னாஸ் மக்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? உம்மத்தன், ஒரே ஒரு உம்மத்தாக இருந்தாங்க. நசபுடைய காலத்தில் இருக்கிறது. எனவே வாஹிதத்தன் என்று நசபுடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறது? அததும் வந்திருக்கிறது. அப்ப இது ஒன்றுக்கு என்னது உதாரணம். 2 என்பதற்கு உதாரணத்தை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். சூரத் அன்ஆம்ல 143, 144 இந்த இஸ்னைன் என்று வரக்கூடிய, இஸ்னானி, இஸ்னைன் என்று வரக்கூடிய வசனங்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அப்ப இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம்? ஒரு சில உதாரணங்களை இங்கே உங்களுக்கு நாம் சொல்லி காமித்திருக்கிறோம். உதாரணத்துக்கு சூரத் அன்ஆம்ல 143வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், கால்நடைகளில் சமானியத அஸ்வாஜின், 8 ஜோடிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு, 8 வகைகள் என்ன செய்ய இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மினல் லஅனிஸ்னைனி, செம்மறி ஆட்டில் ஆண் பெண் என்ற 2 இருக்கிறது. அது மாதிரி வமினல் மஅஸி இஸ்னைனி, வமினல் மஅஸி இஸ்னைனி, வெள்ளாட்டில் 2 வகை, 2 இருக்கிறது. அப்ப செம்மறி ஆட்டில் 2 இருக்கிறது, செம்மறி ஆடு 2, வெள்ளாடு 2 என்று என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்ப இதுல லஅனுங்கிறது மஅதூத், இஸ்னைன் என்பது அதத் முந்தி வந்திருக்கிறது. லஅன் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்முக்கு முன்னாடி ஹுரூஃபுல் ஜார் வந்ததனால் லஅனி என்று வந்திருக்கிறது. அங்க என்ன இருக்கு? இஸ்னைன், இஸ்னானி என்று என்ன செய்யல? ஜர்ருடைய காலத்தில், ரஃபோடைய காலத்தில் வராம இஸ்னானி என்று வராம இஸ்னைன் என்று வந்திருக்கிறது. அது மாதிரி வமினல் மஅஸி இஸ்னைனி, வமினல் மஅஸி இஸ்னைனி, ஜர்ருடைய காலத்தில் வர்றதுனால இஸ்னைனி என்று வந்திருக்கிறது. மஅஸி என்ற அந்த இஸ்முக்கு முன்னாடி ஹுரூஃபுல் ஜார் இருக்கிறதுனால மஅஸி என்ற மஅதூத் ஜரு செய்யப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறத நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா அடுத்ததாக அல்லாஹ் அடுத்து சொல்ற அதே 144வது வசனம் சூரத் அன்ஆம்ல, வமினல் இபிலி இஸ்னைனி வமினல் பக்கரி இஸ்னைனி, ஒட்டகத்தில் 2, ஆடுகளில் 2, இது மாட்டில் 2 என்ன செய்யறான் அல்லாஹ்? பசு மாட்டில் 2 என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹுரூஃபுல் ஜார் முந்தி இருக்கிறதுனால மஅதூதுக்கு ஜரு செய்யப்பட்டிருக்கும். அதுவும் ஜருடைய காலத்தில் இஸ்னானி என்று வராமல் இஸ்னைனி என்று என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து ஹூதுல 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்னா, நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னோம், இஹ்மில் ஃபீஹா, அந்த கப்பலிலே நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள்,
மின் குல்லி ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஜௌஜைனி இஸ்னைனி ஜோடிகளாக இரண்டு ஜோடிகளாக என்ன செய்து கொள் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப ஜௌஜைனி நசபுடைய காலத்தில் இருக்கிறது. இஸ்னைனி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அது நசபுடைய காலத்தில் வந்திருக்கிறது. தய்யிப். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சூரத் நிசாஅல 176வது வசனத்தில் ஃபஇன் கானதா அவர்கள் இருவர் ஆகியிருந்தால் இஸ்னத்தைனி அப்ப ஃபஇன் கானதா அந்த அவர்கள்னா அந்த வாரிசு உரிமை பெறுகின்ற அவர்கள் அந்த இரண்டு பெண்கள் எத்தனை பேராக இருந்தால் இஸ்னத்தைனி 2 பேராக அவர்களாக இருந்தாங்கன்னா ஃபலஹுமா சுலுசானி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மூன்றில் 1 என்பது 2 பங்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இஸ்னத்தைனி என்று என்ன செய்கிறது வந்திருக்கிறது. கானத்தா என்ற அந்த யாரை அதில் உள்ள லமீர் என்னது இஸ்மு. அப்ப அது என்ன செய்யறது முன்னாடி மாதூது என்ன இருக்கு முன்னாடி வந்திருக்கிறது. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதது என்பது வந்திருக்கிறது. அப்ப இது போன்ற நீங்க வசனங்களை நாம் குர்ஆன்ல நம்ம படிக்கிறப்ப நிறைய இடங்கள்ல என்ன செய்யும் அந்த மாதிரி தான் என்ன செய்யும் வரும். குல் ஹுவல்லாஹு அல்லாஹு அஹது தான் அல்லாஹ் ஒருவன் வாஹித் அல்லாஹ்னு என்ன செய்யாது வராது. அப்ப அதது என்ன செய்யும் பின்னாடி வந்துடும். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது குர்ஆன்ல வருகின்ற போது மாதூது முந்தியும் அதது பிந்தியும் தான் என்ன செய்யும் வரும். அப்ப குர்ஆனை நாம் படிக்கின்ற போது நாம் படித்த இந்த சட்டங்கள் அதுல என்ன இருக்குது என்பதை நாம உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இதற்கடுத்து 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளோடு மாதூதை இணைத்து எழுதுகின்ற பொழுது என்ன சட்டங்களை பின்பற்றி எழுதணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 2 நாட்களாக ஒன்றோடும் இரண்டோடும் மாதூதை இணைத்து எழுதுகின்ற போது என்ன சட்டங்களை பின்பற்றி நாம் எழுத வேண்டும் என்பதையும் அதோடு என்ன அப்படின்னு சொன்ன அதற்கான உதாரணங்களையும் அதற்கான குர்ஆன் வசனங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.